ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்ஷா விலாக்ஸ். நான் இன்றைக்கி மாங்காய் இஞ்சி தொக்கு பண்ண போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இஞ்சி அல்லது மாங்காய் இஞ்சி எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு நான் இஞ்சியை 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தோல் சீவி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பர் இல்லைன்னா கேரட் துருவியில் கூட துருவி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு 25 கிராம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கடுகு ரெண்டையும் இந்த கடுகு பொடி தான் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். வெந்தய பொடி எல்லாருக்கும் தெரியும், அது ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கு உதவும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணால் செஞ்சுக்கலாம். ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லது இருக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட்டு போடுறேன். கல் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதோட இப்போது வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயப்பொடி 3 டீஸ்பூன், இது கடுகு பொடியும் வெந்தயப்பொடியும் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும் கொஞ்சம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, எலுமிச்சம்பழம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்படி இல்லைன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிக்கரைசலை அதோட கரைச்சி நல்லா ஊற்றிட்டு எல்லாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு நல்லா கண்ணாடி பாட்டிலில் அல்லது ஜாடியில் சேர்த்து எடுத்து வச்சுட்டா பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.